உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் நிலையில் பாகியஸ்தானத்தில் சனி, செவ்வாய் மற்றும் புதன் கூட்டணியும் ஏற்பட்டுள்ளது. ஜீவனஸ்தானத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளார். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பணம் பல வழிகளிலும் விரயமாகும். பல தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க நேரிடும். கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். வாக்குவாதத்தினால் குடும்ப அமைதி பாதிக்கப்படும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் தடைபடும். விவாக வயதில் பெண்கள் அல்லது பையன்கள் இருப்பின் வரன் அமைவதில் தடங்கல்கள் உருவாகும். சிலருக்கு வேறு வீட்டிற்கு மாற வேண்டிய அவசியம் ஏற்படும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். அடிக்கடி பணப்பற்றாக்குறையினால் அவதிப்பட நேரிடும். 8ஆம் இடமாகிய கும்பராசியில் ராகு சேர்ந்திருப்பதால் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் பிரயாணங்களை தவிர்ப்பதும் அவசியம். உத்தியோகம். அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். உயரதிகாரிகளுடன் வாக்குவாதம் கூடாது. சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரத்தை தினமும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்கள் சரக்குகளின் விலையை முன்கூட்டியே நிர்ணயித்துக் கொள்வது மிகவும் அவசியம். வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும். கலைத்துறையினர். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். சினிமா துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது. பயன்படுத்திக் கொள்வது உங்கள் திறமையில்தான் உள்ளது. அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் நல்ல வரவேற்பும் கிடைக்கும். மாணவியர். புதன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றலும் கிரகிப்புத்திறனும் கூடும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு பண உதவி கிடைப்பதற்குரிய சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அவசியமான தண்ணீர் வசதி, உரம், விதை மற்றும் கால்நடைகள் ஆகியவை குறைவின்றி கிடைக்கும் என கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களும் ஆதரவு கரம் நீட்டும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். பெண்மணிகளின் நலன் கருதி சுக்கிரன் பூரண சுபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் அவர்களுக்கு காத்துள்ளன. பரிகாரம். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.